சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த சந்திப்பின் போது மக்கள் நீதி மய்யத்திற்கு இந்த தொகுதி பங்கீடு குறித்தான அறிவிப்பு ஏதேனும் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொடர்ச்சியாகவே திமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் பணி என்பது தொடங்குவதற்கு முன்னதாக இருந்தே இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் போட்டியிட்டால் கோவை அல்லது சென்னை தெற்கு ஆகிய 2 தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே மறைமுக பேச்சுவார்த்தையில் திமுக மையம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தது. அதே போல திமுகவை பொறுத்தவரையிலும் காங்கிரசுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் ஈடுபடுமா அல்லது திமுகவுடன் நேரடியாக கூட்டணியில் இணைவார்களா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாகவே இருந்து வந்த நிலையில் தற்பொழுது திமுக சார்பில் அண்ணா அறிவாலயத்திற்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் இங்கு நேரடியாக முதலமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்றே இறுதி கட்டமாக தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவை அல்லது சென்னை தெற்கு ஆகிய 2 தொகுதிகளை மட்டுமே மக்கள் நீதி மய்யம் கேட்டிருந்தது. அதில் ஒரு தொகுதியை மட்டுமே திமுக கொடுக்க முன் வந்ததால் தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாகவே இழுபறி நீட்டித்து வந்தது. தற்பொழுது ஒரு தொகுதியை வழங்குவதற்கு திமுக முன் வந்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக திமுகவின் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் கமலஹாசன் இங்கு வர இருக்கிறார். இந்த ஒப்பந்தம் என்பது இன்றே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட்டிருந்தாலும் கூட டாக்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், அது அவர்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் என்ற கோரிக்கையும் மக்கள் நீதி மய்யம் சார்பாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது மறைமுக பேச்சுவார்த்தையாகவே இத்தனை நாட்கள் இருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை நேரில் சந்திப்பதற்காக மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.